ஹாய் மாமிஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் பியூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேபிஸ்க்கு எப்படி கொடுக்குறான்னு. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து அதோடய ஸ்கின்னை பீல் பண்ணியிருக்கேன். பீல் பண்ணிட்டு நம்ம ஃப்ளஷ் பீஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எவ்வளோ ஃபைன் சாப்ஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும். பீட்ரூட்லாம் நீங்கள் வந்து பேபிஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். நல்லா டைஜஷன் ஆகிடும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெஜிடபிள் பியூரி கொடுக்குறப்போ நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து நல்லா நியூட்ரியன்ஸ் பேக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நல்லா குக்காய் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு நல்லா தெரியும் வெஜிடபிள் குக்காய் இருக்கிறது. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிடலாம். கலர்ஃபுல் ரெசிபிங்கிறனால ரோஹன் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டாங்க.